அடி பாவி, உன்னை பெத்த மகளா அந்த மனுஷன் நினைச்சிட்டு இருந்தாரு. அவரை கொல்லவா நீ முயற்சி பண்ண? அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் அப்ப இருந்த நிலைமையில ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணிட்டேன். பேசாத. அம்மாவா அம்மா, உன் வாயாலே என் அம்மான்னு சொல்லாத. நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. அம்மா, ஒரு புழு பூச்சிக்கு கூட தீங்கு நினைக்காதவ தாண்டி உண்மையான பொம்பளை. அவளுக்கு மட்டும்தான் தாய்மை அடைய தகுதி இருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. ஏதோ 2 பேரும் சேர்ந்து தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு. இனிமே இப்படி எல்லாம் நடக்காதுமா. பேசாதீங்க. நீங்களா ஒரு அம்மாவா? பெத்த புள்ளைக்கு நல்லத சொல்லி வளர்க்கணும், இல்ல புள்ளைய பெத்து கூடாது. உங்க உடம்புல எல்லாம் நல்ல ரத்தம் ஓடுதா இல்ல சாக்கடை ஓடுதா? உனக்கு நாங்க என்ன கெடுதல் பண்ணோம்? உனக்கெல்லாம் மனசாட்சி கிடையாதா? உன்னை பத்தியும் திருட்டுத்தனத்தை பத்தியும் எனக்கு ஏற்கனவே தெரியும். இவகிட்ட அப்பவே படிச்சு சொன்னேன், உன்னை பத்தின உண்மை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன்னு. ஆனா இவதான் கேட்கல. அம்மா, கீர்த்தி இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, அவளுக்கு இந்த குடும்பத்தை விட்டா வேற யாரும் இல்லன்னு சொல்லி உன்னை மன்னிச்சு விட்டாளே. அப்பவே நீ செஞ்ச அக்கிரமத்தெல்லாம் சொல்லிருந்தா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கியா? நான் செஞ்சதெல்லாம் மன்னிக்க முடியாத பெரிய தப்புதாம்மா. உங்க மனசு ஆறுதல் வர என்னை எவ்வளவு அசிங்கமா வேணாலும் திட்டிக்கோங்கம்மா. ஆனா சத்தியமா சொல்றேன், நான் இப்ப திருந்திட்டேன். அது செல்விக்கும் தெரியும். செல்வி சொல்லு செல்வி உங்க அம்மா கிட்ட. மா விட்டுருங்கம்மா. இனிமே இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். மா தயவு செஞ்சு பெருசுப்படுத்தாதம்மா. இனிமே நடக்காதா? இப்ப நடந்ததுல இதுக்கு என்னடி சொல்ல போற? கல்யாணம் நடந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு தடவையும் எங்களை இந்த குடும்பத்துல கெட்ட பேர் வாங்கி கொடுத்து எங்களை பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி சண்டைய மூட்டி நாரதர் வேலை பார்த்த. இல்லம்மா, ஏதோ அறியாத பொண்ணு தெரியாம செய்யறேன்னு நினைச்சேன். என் புருஷனுக்கு விஷம் வச்சு கொலை பண்ற அளவுக்கு இப்படி பாவியா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி. அம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. எல்லாமே ஏன் தப்புதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் பாவிதான். நான் ஒரு பெரிய பாவிதான். தயவு செஞ்சு என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. அத்தை என்ன மன்னிச்சிருங்க. அத்தை நான் வேணும்னே இப்படி பண்ணல. என்ன மன்னிச்சிருங்க. மகளும் திருந்துட்டீங்கன்னு நினைச்சு நாங்க இத்தனை நாளா இருந்துட்டு இருந்தோம். இப்படி கழுத்தறுத்து தலையில இடி விழற மாதிரி பண்ணிட்டீங்களே. என்ன மன்னிச்சிருங்க. ஒண்ணு கெட்டு போல. இப்பவே அடிச்சு வெளியே துரத்துங்க. இவ இந்த வீட்ல இருந்தா நல்லா இருக்கிற வீடு சுடுகாடா மாறிடும். இல்ல, நான் அப்படியெல்லாம் போக மாட்டேன். அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீ சொல்லு மகா. என் பொண்ணு எல்லா தப்பையும் உணர்ந்து இப்ப நல்லவளா வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறது சொல்லு மகா, சொல்லு. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா ப்ளீஸ். கால்ல விழுந்து நாடகம் ஆடுறியா? நீலி கண்ணீர் வடிச்சு ஊரை ஏமாத்த பாக்குறியா? உன் சுயரூபம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுடி. எனக்கு ஒண்ணுனா கூட நான் போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுருப்பேன். இந்த மனுஷனை கொல்ல பாத்தியடி. உன்னை நான் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன். என்ன பண்ற? என்னங்க பண்றீங்க? என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்றீங்க நீங்க? கோவம் தலைக்கேறினா எதுவுமே புரியாதா உங்களுக்கு? உங்களுக்குலாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நீங்களும் ஒரு பொண்ணு 10 மாசம் சுமந்து பெத்தவங்க தானே. இதே நிலைமை உங்க பொண்ணுக்கு வந்திருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பீங்களா? நான் கேக்குறேன், விஷம் வச்சுட்டான்னு கத்துறீங்கல்ல. அதனால யாருக்கு எதுவும் ஆகல. நல்லா தானே இருக்காரு. என்ன என் தாலி அறுக்க பாத்திருக்கா? இவளுக்கு வக்காலத்து வாங்குறியா? நான் யாருக்கும் வக்காலத்து வாங்க பாக்கல. ஆனா இப்ப நீங்க பண்ணீங்களே ஒரு காரியம், அது சரியா? இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு நீங்க கேள்விப்பட்டதும் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? என்ன ஏதுன்னு எங்க கிட்ட வந்து நேரா விசாரிச்சுக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு முழுகாம இருக்கிற ஒரு பொண்ணை பிடிச்சு கீழே தள்ளி விட்டு அவளை கொல்ல பாக்குறீங்க. இது சரியா?
நீங்களும் ஒரு தாய் தானே. அவளும் தடுமாறி விழுந்து அவளுக்கோ இல்ல அவ வயித்துல வளர எங்க வீட்டு வாரிசுக்கோ ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இழப்பு யாருக்கு? நல்லா இருக்குமா? உங்க நியாயம் ரொம்ப நல்லா இருக்கு. இது பாருங்க, அந்த பொண்ணு பண்ணது தப்புதான், பெரிய தப்புதான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக இப்ப என்ன பண்ணுங்கிறீங்க? அவ உங்க புருஷனை கொல்ல பார்த்தாங்கிறதுக்காக அவ வயித்துல இருக்கிற குழந்தையை கொன்னுடலாமா? சொல்லுங்க. ஒரு உயிரை அவ கொல்ல பார்த்தாங்கிறதுக்காக அவ வயித்துல வளர அந்த சின்ன உயிரை நீங்க கொல்ல பாக்குறீங்களே, நியாயமா? டேய், என்னடா அது? எனக்கும் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுண்ணே. என்ன மன்னிச்சிருந்தேன். இது எப்போ முடிஞ்சு போன கதை தானே? அது தெரிஞ்சுதான் இவ்வளவு நாள் நான் ஒதுக்கி வச்சிருந்தேன். நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து தானே இவ திருந்திட்டா, இதுக்கு மேல எந்த தப்பும் நடக்காதுன்னு சொல்லி என்ன இவளோட சேர்ந்து வாட கட்டாயப்படுத்தினீங்க. அன்னைக்கே இது சரி வராது, இவ கூட மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்தா ஆயுசுக்கும் நானும் சேர்ந்து இந்த அவமானத்தையும் பழியையும் சுமக்கணும்னு சொல்லிதானே இது நடக்க கூடாதுன்னு மறுத்தேன். என்ன சமாதானப்படுத்தி இவ கூட சேர்ந்து வாழ வச்சு எல்லா பிரச்சனையும் நீங்க தானே பேசி முடிச்சீங்க. ஏண்டா இப்ப என்னடா முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் கிளறி எந்த விஷயம் வெளியில தெரிய வேணாம்னு சொல்லி சத்தியம் வாங்கணும், அதை இப்படி எல்லாரும் முன்னாடி அரங்கேத்தி இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினா என்ன அர்த்தம்? என்ன அவமானப்படுத்தீங்கன்னு தானே அர்த்தம். அண்ணே, நடந்தது என்னன்னா, நீ வர்றதுக்கு முன்னாடியே வேணாண்டா, வேண்டாம். மாமா, தயவு செஞ்சு நாங்க சொல்றத கேளுங்க. ஏதோ தெரியாம தான் தப்பு நடந்து போச்சு. அம்மா கிட்ட இந்த விஷயம் எல்லாம் நான் சொல்றதுக்கு முன்னாடியே எப்படியோ தெரிஞ்சு